இதே தமிழ்நாட்டில் இதே திமுக 1967 எப்படி ஆட்சிக்கு வந்தது? உங்களை போன்ற மாணவர்களால் தான் ஆட்சிக்கு வந்தது. அப்போ மாணவர்கள் என்ன பண்ணாங்க? 64, 65 என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில்? அப்போ மொழிப்போர், இரண்டாவது மொழிப்போர் மாணவர்கள் நடத்தினாங்க. திமுக நடத்தல, மாணவர்கள் நடத்தினாங்க. திமுக அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டான். எப்பயுமே ஒட்டுவானுங்களே ஸ்டிக்கர், வேற யாரோ பண்ணது, இவங்க ஸ்டிக்கர் ஒட்டினது. திமுக மாணவர்கள் தன்னந்தனியா சுயம்பாக அவர்கள் பொங்கி எழுந்து இரண்டாவது மொழிப்போர் தமிழுக்காக, நம் தமிழுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது, கலவரம் நடந்தது, எவ்வளவு துப்பாக்கி சூடு நடந்தது. இதை திமுக காரன் பயன்படுத்திக்கிட்டு அதுல ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் சொல்லி 67 ஆட்சிக்கு வந்தாங்க. தமிழ் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த 67 இருந்து இன்னி வரைக்கும் தமிழுக்கு என்ன பண்ணாங்க திமுக? என்ன பண்ணீங்க திமுக? தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு தமிழ்நாடு என்ன பண்ணீங்க? மொழிக்கு என்ன பண்ணீங்க? வெக்கக்கேடியா, வெக்கக்கேடு. இந்தியாவில் 29 மாநிலங்கள் இருக்கு. 29 மாநிலங்கள், பெரிய மாநில சிறிய மாநிலங்கள், அது வேற யூனியன் டெரிட்டரியில 29 மாநிலங்கள்ல ஒரே மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம். இதை விட ஒரு வெக்கம் எங்கேயாவது இருக்குமா? 29 மாநிலத்தில் தன் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்குற மாநிலம் வெக்கக்கேடியா தமிழ்நாடு தான். வெக்கக்கேடு, வெக்கப்படணும். நம்மலாம் கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திரா தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மகாராஷ்டிரா மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஒரிசால ஒரியா படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மேற்கு வங்கத்தில் வங்க மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மற்ற மாநிலங்கள் ஹிந்தி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க தாய்மொழி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் படிக்காம, ஏன் தமிழ் ஒரு பாடமா படிக்காம கூட பட்டம் என்ன PhD வாங்கலாம். ஆனா தமிழை வச்சுக்கிட்டு தான் ஆட்சிக்கு வந்த திமுக. என்ன பண்ணீங்க தமிழுக்கு? மேடையில் பேசினா போதுமா? கேவலம் தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு கட்டாய பாடமா கூட இல்லை. ஆனா தமிழ் எங்கள் மூச்சு, உயிர் மூச்சு, வாயில வருது அசிங்கமா.